பாண்டியா அவங்களாம் திமுக வந்து சேர்ந்துட்டாங்க. அது கூட நம்ம காதில் விழுந்துச்சு. அவர் ஓபிஎஸ் வந்து சேர்ந்தபோது கொஞ்சம் கிச்சனில் வந்து அவங்க ரொம்ப துக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். இப்போ வருத்தப்பட்டாங்க. ஏன்னா இந்த ஆளுக்கு ராசியே சரியில்லை, இவர் எப்போல்லாம் முதல்வர் வந்திருக்காருன்னு பாருங்கள், அப்போல்லாம் வந்து யார் முதல்வர் இருந்தாலும் அவங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அப்போ தான் இவர் இடைக்கால முதல்வர். இந்த வீட்டில் போய் அவங்க வந்து அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் ஒரு முடிவு எடுத்தாருன்னா அந்த முடிவுக்கு பின்னால் ஏதோ ஒரு தீர்க்கமான ஒரு யோசனை இருக்கணும். என்ன தானே பேசுறீங்க அந்த நடிகையோட, இது என் குடும்ப விஷயம். நீங்கள் நானும் கௌரவமாக போன தடவை என்ன சொன்னோம், இது அவங்க குடும்ப விஷயம், அதுக்குள்ளே நம்ம தலையிடக்கூடாது, அரசியல் இது ஒன்றும் நுழையக்கூடாது சொன்னோம். அப்போ வந்து அது தனி விமானத்தில் போகும்போது நம்மளே கூட பேசுகிறோம். அது போகும்போது விமானத்தில் இடம் இருக்குது வரியாமான்னு கேட்டிருக்கலாம், அவங்களும் வரேன்னு சொல்லியிருக்கலாம். இதில் ஒன்றும் தவறில்லை, நம்ம வெள்ளந்தியாக பேசணும். ஆனால் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, தாவேக தலைவர் விஜய், நீங்கள் தானே பேசுகிறீங்க, வேணாம் அதை விட்டுடுறோம். ஆனால் பின்னர் நீங்கள் சொல்கிறதுக்கே வந்துடும். அவங்க வழக்கு போட்டாங்க சங்கீதா விஜய் விஷயம். அந்த கட்சியை சேர்ந்தவங்களே என்னன்றாங்க தெரியுமா, குறிப்பாக பெண்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, என் தலைவருக்கு தெம்பு இருக்கு வச்சுக்கிறாரு, ஒன்கைன்னா பரவாயில்லைங்க, இல்லைங்க குப்பை கூட்டுறது கூட வந்து 4 வச்சுங்கிறாரு 3 வச்சுங்கிறாருங்க. இவ்வளோ பெரிய எங்கள் தலைவர் ஏன் வச்சுக்க கூடாதா? இல்லைங்க, அதில் 2 பொண்ணுங்க பேசிட்டு சொல்லிச்சு, நாங்கள் தங்கச்சியாகவும் இருப்போம், வேணா பொண்டாட்டியாக கூட இருப்போம். கலைஞர் எழுதின வான்கோழி வாழ முடியாதவர்கள் அந்த டைப்பில் இருக்கும். அப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ அந்த கலாப காதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு புரியுது இல்லை உங்களுக்கு? அந்த மாதிரி டைப்பில் வரக்கூடிய ஒரு படம் ரசிகன்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பூர்ண படம் மாதிரி இருக்கும். அதெல்லாம் தாண்டி அதே எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் அந்த கல்யாண மண்டபத்தில் என்னை கூப்பிட்டு, அப்போ நான் வந்து தயாரிப்பாளர் என்னுடைய மகளுக்காக தயார் பண்ணிக்கிட்டு 3 படம் பண்ணேன், கூப்பிட்டு விஜய்க்காக ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டது. ஐயா ஒரு பெரிய தலைவர் அவர் பேனா வச்சிருந்ததுக்கெல்லாம் கொண்டு போய் நீங்கள் வச்சிங்கன்னா இன்னும் அவர் எவ்வளோ விஷயம் வச்சுருந்தாரு, அதுக்கெல்லாம் நம்ம செலவழிக்க முடியுமான்னு கேட்டேன். அதாவது நீங்கள் பணம் ஒதுக்கி நீங்கள் இந்த மாதிரி நடிக்க வைக்கிறீங்கனாக்கா அப்படின்னா கொடுப்பாரு. அவர் பச்சை சட்டை போடுறதே பெரிய மனிதா. ஆமாம், அதாவது பச்சை சட்டையை பாராட்டக்கூடிய பச்சோந்தி அவர். சிந்துபாத் கன்னித்தீவு மர்ம கதை மாதிரி பேசாதீங்க. காங்கிரஸ்ல யாரு லீடர்னு இப்போ வந்து நீங்க வந்து பேசுனீங்கல்ல, காங்கிரஸ் முடிச்சிருவோம், காங்கிரஸ் முடிச்சோம் இல்ல திமுக காங்கிரஸ் முதல்வர் ஸ்டாலின் சொன்னா மட்டும் ஒத்துக்கிறீங்க. உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது UPI ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி. நிகழ்ச்சிக்குள்ள சென்று விடுவோம். ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நலவெருமைகளுக்கு வணக்கம். பஞ்சாயத்தை கூட்டுறமோ இந்த வாரம் வழக்கம் போல ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குது. மதிப்புக்குரிய நம்மளுடைய பத்திரிகையாளர் பல திறமைகளை கொண்டு இருக்கிறவர்னு வழக்கமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. போகிற போக்க என்னையும் வச்சு செஞ்சுட்டு போகிறது நீங்கள் கீழே குறிப்பிட்டு இருக்கீங்க. நம்ம திருசக்தியார் இந்த வாரம் வந்திருக்கிறாரு. பஞ்சாயத்து என்ன கதி ஆக போகுதுன்னு தெரியல. ஐயா வணக்கம். வணக்கம். இந்த கமெண்ட்ல கீழே 2 விஷயம் இருக்குது. பஞ்சாயத்தார் வந்து ஒரு மாதிரி கூட்டுறப்போ திருசக்தியார் உங்களையும் வச்சு செய்துட்டு போயிடுறாரு அப்படின்னு. ஆமாம், நான் என்னப்பா எம்எல்ஏவா எம்பியா என்னை வச்சு செய்யறதுக்கு என்ன இருக்கு இல்லை கேட்டு. ஆனால் வந்து உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரொம்ப தாழ்மையோட ஒரு கோரிக்கை, நீங்கள் என்ன வேணா சொல்லுங்க, ஆனால் தயவு பண்ணி அறிமுகப்படுத்தும் போது இந்த மூத்த பத்திரிகையாளர் மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா இப்போ யாரெல்லாம் மூத்த பத்திரிகையாளர்னு பேர் போட்டுக்கிறான்னு பார்த்தா அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்ல நம்ம வர்றது நமக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு இல்லையா? அதனால வந்து திருசக்தி சுந்தரராமன் சொன்னா போதும், மக்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்களோ புரிஞ்சுக்கிட்டோம். இந்த மூத்த பத்திரிகையாளர்னா இப்ப மூத்திர சந்து பத்திரிகையாளர்லாம் மூத்த பத்திரிகையாளர்னு போட்டுக்கிறான். நம்ம வந்து அந்த லிஸ்ட்ல நம்மளையும் சேர்த்துட்டா நமக்கு ஒரு மாதிரி அது சரியா வரல. அதனால வந்து எங்கேயோ இடிக்குது அது பேசுவோம் நம்ம. ஆமா, முதல் பஞ்சாயத்தே வந்துட்டு நீங்க சொன்ன அப்புறம் திரும்ப இது சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க போல. மூத்த நிர்வாகி, மூத்த சட்டமன்ற உறுப்பினர், மூத்த மந்திரி, முன்னாள் மந்திரி, இப்படிலாம் இருக்கக்கூடிய செங்கோட்டையனை பத்தி பஞ்சாயத்துங்க எல்லாரும் வந்து இப்போ ஓபிஎஸ் போடுறவங்கலாம் வந்து திமுகவுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. சரிங்க. வைத்திலிங்கம், அதாவது ஒரு குரூப்பு, அதாவது மனோஜ் பாண்டியா அவங்களாம் திமுக வந்து சேர்ந்துட்டாங்க. அது கூட நம்ம காதில் விழுந்துச்சு. அவர் ஓபிஎஸ் வந்து சேர்ந்த போது
கொஞ்சம் கிச்சனில் வந்து அவங்க ரொம்ப துக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். கிச்சனில் நவக்கிரகம். ஆமாம், அதான் துர்கா பாருங்க, நம்ம ஆயில் மிஸ் ஆகுது, டங் ஸ்லிப் ஆகுது. காளி பேர்லாம். ஆமாம், அது வந்து ரைட்டு. அது வந்து துக்கப்பட்டாங்க, அதை வருத்தப்பட்டாங்க, அப்படி வச்சு. அப்போ பேர் மாறாது. அப்போ வருத்தப்பட்டாங்க. ஏன்னா இந்த ஆளுக்கு ராசியே சரியில்லை, இவர் எப்பெல்லாம் முதல்வர் வந்திருக்காருன்னு பாருங்க, அப்பெல்லாம் வந்து யார் முதல்வர் இருந்தாலும் அவங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அப்போதான் இவர் இடைக்கால முதல்வர். முதல் தடவை எப்போ போனாரு, அந்த அம்மா அந்த கர்நாடகாவில் போய் ஜெயிலில் இருந்தாங்க, 1 மாசமா 2 மாசமா இருந்தாங்க. அப்போ அதுக்கப்புறம் ஒருத்தரையும் அந்த வழக்கு எல்லாமே அந்த கிரிமினல் வழக்கு அவங்களுக்கு சிக்கல் வரும்போது, அதுவும் சிறையில இருந்தாங்க. அதில் ஒரு முறை வந்து சிறையிலே இருந்தாங்க தொடர்ந்து 1 மாசமோ 1.5 மாசமோ ஏதோ ஒரு எவ்வளோ நாளாக இருந்தாங்க, கிட்டத்தட்ட 1 மாசம் ஞாபகம் எனக்கு. அந்த மாதிரி ஒரு ஆளை ராசியா கூப்பிட்டு இங்கே கொண்டாந்து வச்சிருக்கீங்க. இப்போ எனக்கு ஏதோ இடிக்குதுங்கய்யா. 2026 நாங்களே முதலமைச்சர், மீண்டும் முதலமைச்சர்ன்றாரு. நீங்க சொல்றத பார்த்தாக்கா ஓபிஎஸ் வந்துட்ட உடனே யாரோ ஜெயிலுக்கு போகணும், யாரே துணை முதலமைச்சரா பொறுப்பேற்கணும். எனக்கு புரியுது. இது வந்து ஒரு சிக்கல் வருதா இல்லையா? ஐயோ, நிறைய வருது இல்லையா? இது அந்த பக்கம். அதனால வந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அது மீறி வந்து அவர் அரசியல் காரணங்களுக்காக வந்து பரவாயில்லன்னு சேர்த்துக்கிட்டாரு. ஆனால் வளைச்சி 7.5 கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. இப்ப கோயிலா அந்த வீட்டுல போய் அவங்க வந்து அதுக்கு பரிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பகுத்தறிவு, அந்த சனாதனத்தை படி நம்ம வந்து கரெக்டா போய் சனாதனம் அப்புறம் ஏதோ சொன்னீங்க, டெங்கு மலேரியாலாம் வந்து மேடைக்கு தாங்க பரிகாரம். அந்த சொன்னீங்களே அறிவு பகுத்தறிவு. சரி, அப்ப நடத்துங்க. ஆமா, பகுத்தறிவு. அது பிரகாரம் அந்த பகுத்தறிவு பிரகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல செங்கோட்டையன் கூட வந்து எனக்கு அவர் ரொம்ப அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 9 முறை இல்லைங்க, இல்லை அந்த டீலிங் அப்படி பிடிச்சிருக்குன்னு ஃபேமஸான வசனம் அது. அந்த ஒரு படத்தில் வடிவேலு அர்ஜுன் வருவார்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கணபதி பேக்கரின்னு சொல்லி அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, ஏய் உங்கள் அக்காவை நான் வச்சுக்கிறேன், என் பேக்கரியை நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுவார். ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி ஒரு டீலிங், நீ ஒன்றும் வேற ஒன்றும் தப்பா கொச்சையெல்லாம் நினைச்சுக்காதீங்க, அந்த வார்த்தைக்காக அதை மட்டும் எடுத்துக்கிறீங்க. அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அந்த வார்த்தைக்கு டீலிங் பிடிச்சிருக்கு செங்கோட்டையன் சாருக்கு. அவருக்கு ஒரு ராசி இருக்குங்க. அவர் அதிமுக எத்தனை தடவை எம்எல்ஏ வந்திருக்காரு? 9 முறை இருந்திருக்காரா? ஒரு மூத்த தலைவரா? ஆமாங்க. எவ்வளவு அனுபவம் அந்த அம்மா இருக்கும்போது. மந்திரியா இருந்தது மட்டும் இல்லாம அந்த அம்மா எங்க தேர்தலுக்கு போனோம்னாலும் அந்த ஷெட்யூல்லாம் அவர் தான் போக்குவரத்தெல்லாம் போட்டு கொடுப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமா இருந்தாரு. ஆனா அவருக்குன்னு ஒரு ராசி இருக்கு. இதை தமிழ்நாட்டுல யாருமே கவனிக்கல. விஜய் வந்து பாதவர்ஜுனா கூப்பிட்டாரு, அவர் ஏதோ வீசிகால் நடுவில் இருந்தாரு, அதுக்கு முன்னால பெண்ல இருந்தாரு. அவருக்கு ஒன்றும் பெரிய அரசியல் அனுபவம்ன்றது பெருசா இல்லை. இப்போ ஜான் ஆரோக்கியசாமி அவர் ஏதோ ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தவர். புஷி ஆனந்த் அவர் எப்போ எந்த காலத்திலேயே எங்கேயோ ஊரில் எங்கேயோ எம்எல்ஏ இருந்தார் புதுச்சேரியில். அப்புறம் அந்த ரசிகர் மன்றத்தில் இருந்தார். அருண்ராஜ் அவர் வந்து ஐஆர்எஸ்ஸாக இருந்து அதிகாரியாக இருந்து ரிட்டையர் வந்தவர். ஆமாம், இப்போ இவங்க யாருமே அரசியல் ரீதியாக வந்து அனுபவம் உள்ளவங்க இல்லை, பெரிய அனுபவம் இல்லை. சரிங்க. செங்கோட்டையன் அவர்கள் தான் அரசியல் ரீதியான அனுபவத்தில் முதல்ல வந்தவர். நாஞ்சில் சம்பத் அவர் எல்லா கட்சியிலும் இருந்தார். நடுவில் யாரோ சொன்னாங்க ட்ரம்ப் கட்சியிலேயே கொஞ்ச நாள் இருந்தாரு, ஆனா அந்த ஸ்லிப்பு வரதுக்குள்ள வெளியே வந்துட்டாருன்னு சொன்னாங்க. தெரியல, அமெரிக்கால. அது ரைட்டு. அப்ப அது ஆமா, நாஞ்சில் சம்பத்து கேட்டா என்ன சொல்லுவாரு, துப்புனா தொடச்சிக்கிறேன்னு. அது விட்டுங்க. இப்போ ஒரு செங்கோட்டையன்னா ஒரு 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 முக்கியமான தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் மேற்கு, அவருக்கு ஒரு ராசி இருக்கு. நான் ரொம்ப நாளா வந்து இவ்வளவு பேரை விட்டுட்டு ஏன் இந்த செங்கோட்டையனை, இப்போ ஓபிஎஸ் போயிருக்கலாமா, தாவேக்காக்கு வைத்திலிங்கம் போயிருக்கலாமா, மனோஜ் பாண்டியன் போயிருக்கலாமா, அதிமுகவில் எடப்பாடியை பிடிக்கல, இல்லை அந்த எடப்பாடியுடைய அரசியல் பிடிக்கலன்னா திமுகவுக்கு போகிறவங்க திமுகவும் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு போய் ஜெயலலிதா படத்துக்கு பதிலாக ஸ்டாலின் படத்தை மாற்றி வைக்கிறதுக்கு பதிலாக அங்கே போனால் செங்கோட்டையன் ஜெயலலிதா படமும் வச்சுக்கலாம்ல. இந்த பக்கம் ஜெயலலிதா படம், பின்பக்கம் விஜய் படம், வேணுங்கும் போது மாத்திக்கலாம்ல, அட்டையை மாத்திக்கிற மாதிரி. நிறைய பேர் 2 பக்கமும் படம் வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஏன்டா வந்து இவர் மட்டும் திமுக பக்கம் போகாம ஆய்வு பண்ணிக்கிறீங்க, உட்காந்து பண்ணிருக்கீங்க. ஏன்னா செங்கோட்டையன் ஒரு முடிவு எடுத்தாருன்னா அந்த முடிவுக்கு பின்னால ஏதோ ஒரு தீர்க்கமான ஒரு யோசனை இருக்கணும். ஓபிஎஸ்க்கு தெரியாத ரகசியம்,
வைத்திலிங்கத்துக்கு எல்லாம் வைத்திலிங்கெல்லாம் அந்த தென் மாவட்டத்துலலாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு வாக்கு வங்கி செல்வாக்கு உள்ளவர். இவங்களுக்கெல்லாம் புரியாத ஒரு தத்துவம் வந்து செங்கோட்டையனுக்கு புரிஞ்சிருக்கே. அது எப்படி ஒன்று நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களே. ஆமா, இது அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம அதை வந்து பண்ணோம், ஒரு ஆராய்ச்சி பண்ணோம். அது வந்து ரொம்ப நாளா கோபமா இருந்துச்சு பாருங்க. நேத்து தான் அது கரெக்டா நமக்கு தெளிவாச்சு. செங்கோட்டையனுக்கு ஒரு ராசி இருக்கு. அவர் எந்த கட்சியில இருந்தாலும் அங்க ஒரு சின்னம்மா இருப்பாங்க. இப்ப நேத்து தலைவர் விஜய் ஒரு கல்யாணத்துக்கு போனாரு. ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டு அறைய கூட்டு போனாரு. வெளிப்படையா என்னதானே பேசுறீங்க அந்த நடிகையோட, இது என் குடும்ப விஷயம். நீங்கள் நானும் கௌரவமா போன தடவை என்ன சொன்னோம், இது அவங்க குடும்ப விஷயம், அதுக்குள்ள நம்ம தலையிடக்கூடாது, அரசியல் இது ஒன்றும் நுழையக்கூடாது சொன்னோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, இது என் குடும்ப விஷயம் இல்ல, இது வெளி விஷயம், எல்லா மக்களுக்குமான பொதுவான விஷயம். நான் இப்படித்தான். பாரதி ராஜா படம் முதல் மரியாதை பார்த்துருக்கீங்களா? அந்த படத்துல சிவாஜி கணேசன் வந்து அந்த அவர் ஒய்ஃபு வடிவரசி கொஞ்சம் அவங்களுக்குள்ள சரியா வராது. அந்த ராதா வந்து அவங்களுக்குள்ள ஒன்றும் பெரிய காதல்னு சொல்ல முடியாது, ஒரு ஈர்ப்பு இருக்கும், ஒரு 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 அன்பு இருக்கும். ஆனா அதை வந்து இந்த அம்மா தப்பா நினைப்பாங்க. அப்போ ஊரில் வந்து இப்படி நீ ஏன் அந்த 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 படகு வச்சிருக்கிற படகு ஓட்டுற பரிசல் ஓட்டுற பொண்ணு நீ வந்து இது அப்போ உங்களோட கனெக்ஷனாமே அப்படின்னு கூப்பிட்டு பஞ்சாயத்தில் கேட்பாங்க. இவர் தான் பஞ்சாயத்து நாட்டாம, இவரையே உட்காந்து வச்சு இவரையே கேட்பாங்க. அப்போ பாரதிராஜா வசனத்தில் கரெக்டாக சொல்லுவார், அதாவது உண்மையிலே இவருக்கும் அந்த அம்மாவுக்கும் ஒரு உடல் ரீதியான வந்து ஒரு தொடர்பு இல்லை, ஒரு மன ரீதியா ஒரு ஆறுதலுக்காக நமக்கு அப்படி. அப்ப சொல்லுவாரு, ஆமா அவளை வச்சிருக்கேன். எங்க தலைவர் நேத்து என்ன பண்ணாரு, கல்யாணத்துக்கு போகும்போது நீங்க கோர்ட்ல போய் சொன்னீங்கல்ல, யாரு அவர் குடும்பத்துல யாரோ ஒரு நடிகையோடன்னு, இப்ப எல்லாரும் வந்து அது குடும்ப விஷயம், யாரும் தலையிடக்கூடாது. அந்த அம்மாவையும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு கூட்டு வந்து பக்கத்துல நிக்க ஒரு வச்சு, கலைஞர் இவர் ஒரு கலைஞர், ரெண்டு கலைஞரும் ஒரு பொது நிகழ்ச்சியில வராங்க, ஒன்னா சேர்ந்துறாங்க. இதுல ஒன்னா சேர்ந்து வராங்க. இதுல கலைஞர்களுக்குள்ள ஒரு இணை ஒரு நீங்களும் ஒரு நீ மூத்த பத்திரிகையாளர் சொன்ன கோவம் வந்துடும். பத்திரிகையாளர், நானும் ஒரு பத்திரிகையாளர், ரெண்டு பேரும் நம்ம வந்து அந்த திண்ண பக்கம் போறப்ப ஒன்னா போய் உங்களையும் என்னையும் பத்தி ஏற்கனவே கோர்ட்ல வந்து திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லி ஒரு வழக்கு இருக்கா உங்களுக்கு எனக்கும்? இல்ல இல்ல இல்ல. அப்படி வழக்கு இருக்கும்போது நீங்க வந்ததுதான் கொஸ்டினே தவிர யாராவது ரெண்டு பேரும் ஒன்னா போனாங்கன்னு. இப்பயே கூட கொஞ்ச நாள் முன்னால தனி விமானத்துல இன்னொரு நடிகையுடைய திருமணத்துக்காக கோவாவுக்கு வந்து ஒன்னா போனாங்கன்னு சொல்லி இது போனாங்க. அப்போ வந்து அது தனி விமானத்துல போகும்போது நம்மளே கூட பேசுறோம், அது போகும்போது விமானத்துல இடம் இருக்கு வரியாமான்னு கேட்டிருக்கலாம், அவங்களும் வரேன்னு சொல்லியிருக்கலாம், இதுல ஒன்றும் தவறில்லை, நம்ம வெள்ளந்தியா பேசணும். ஆனா இப்ப அவர் என்ன சொல்றாரு, தாவேக தலைவர் விஜய், நீங்க தானே பேசுறீங்க, ஆமா வச்சிருக்கேன். ஆமாங்க, இப்ப இது ஏங்க பேசுறீங்க? போன முறை அந்த மாதிரி தான் பேசி ஒருத்தர் வந்து ஏதோ வண்டுன்னு ஒருத்தர், அப்புறம் இன்னொருத்தர் பேர் கலாப காதல் ஒருத்தர். நான் வந்து மயிலாப்பூர்ல ஒரு பெரிய பஞ்சாயத்தா தான் கேட்கலாம். இல்லைங்க, எனக்கு ஒரே டென்ஷனுங்க. அவர் எழுதியிருந்தாரு, இது யார் எழுதியிருப்பாங்க நமக்கு தெரியும், யாருடைய ஆட்கள் நமக்கு தெரியும். ஒருத்தர் வண்டுன்னு எழுதினாரு, அவரே தான் வந்து அது நீங்க கட் பண்ணி டெலீட் பண்ண உடனே கலாப காதலன்கிற பேர்ல வந்து எழுதினாரு. அதாவது ரைட்டு, ஆமா அது இது இருக்கு, உங்ககிட்டயும் இருக்கு எங்கிட்டயும் இருக்கு, அதெல்லாம் ரைட்டு. அது வந்து எழுதினாரு. என்னன்னா அதுல என்ன எழுதுறாருன்னா, எனக்கு ரொம்ப அது படிச்சவன பயங்கர டென்ஷன் அப்செட் ஆயிட்டான். நான் ஏதோ என்ன கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி எழுதிட்டாங்கன்றதுனால நான் வந்து கவலைப்படல. அரசியல் பத்திரிகை ஆரம்பிக்கும் போதே இதுக்கெல்லாம் தைரியம் இல்லைன்னா வரக்கூடாது உள்ள. ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா, நான் மயிலாப்பூர்ல ஒரு பொம்பளையை வச்சிருக்கேன், அப்புறம் வேளச்சேரியில ஒரு பொம்பளையை வச்சிருக்கேன்னு அவ்வளவுதான் இல்லைங்க. எழுதினார்ல, உங்களுக்கு தெரியலன்றீங்களே, எனக்கே இவ்வளவு நாள் தெரியலன்னு சொல்றேன். நான் என்ன கேக்குறேன்னா, அந்த கலாப காதலன் வண்டுன்ற பேர்ல எழுதுற அந்த யாரோ ஒருத்தர் அவங்க வந்து தயவு பண்ணி அந்த மயிலாப்பூர் முகவரியும் அந்த வேளச்சேரி முகவரியும் கொடுத்தா நான் ஒரு தடவை போய் அட்லீஸ்ட் வந்து இதானா அப்படின்னு பார்த்துட்டு வருவேன்ல. நான் சொல்றது பார்த்துட்டு. சரி, இல்ல உங்களுக்கே தெரியல அந்த அட்ரஸ் கொடுன்றீங்க. இப்ப போய் பார்த்துட்டு ஓஹோ இவங்க தானா, இவங்க தான் நம்ம வச்சுட்டு இருக்கிறதா ஊரெல்லாம் பேச்சு இருக்குதா அப்படின்னு நமக்கு தெரியுமே. இதுல வந்து என் பொண்டாட்டிகிட்ட வந்து என் பொண்டாட்டி என்னுடைய இதெல்லாம் வந்து அவங்க ரசிகர், அவங்க ரசிகை படிக்கிறாங்க, எல்லா யூடியூப்பும் பார்ப்பாங்க, நிகழ்ச்சியெல்லாம் பார்ப்பாங்க, ராவணாவை விரும்பி பார்ப்பாங்க. அதில் பார்த்துட்டு நான் சொன்னேன், பாத்தியா
நீ என்னமோ ஒன்னும் விட்டா வேற வழி இல்லைன்ற மாதிரி வந்துருந்தா இதை மாயவரத்துல கேட்கறாங்க, மன்னார்குடியில கேட்கறாங்க, சிங்கப்பூர்ல கேட்கறாங்க, சில்குவார்பட்டியில கேட்கறாங்க, மயிலாப்பூர்ல கேட்கறாங்க, இப்ப இதுல கேட்கறாங்க, வேளச்சேரியில கேட்கறாங்க. எனக்கு 2 இருக்கு இல்ல அது இல்ல, இங்கேயே குப்பை கொட்டை ஒன்றும் வழியை காணுமா, இது மயிலாப்பூர்லயும் இன்னும் வேளச்சேரியிலும் போய் குப்பை கொட்ட போடுறான். எவனோ பொழுது போகாம உங்களை பத்தி தெரியாம எழுதியிருக்கிறான். போய் வேலையை பாருங்க. இதுல தெரிஞ்சே எழுதி கொச்சப்படுத்துறது, உங்களை அசிங்கப்படுத்துறன்ற பேர்ல விஜய தொட்டு அதுல உண்மையான இல்ல அதுல எனக்கு உண்மையான வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அதை தமாஷா எடுத்துக்கிட்டு அதை வந்து புறந்தள்ளிட்டு போறோம். அதுல என்னுடைய தாயாருடைய பெயர் முத்துலட்சுமி. ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால அவங்க இறந்து போனாங்க. நீங்க கூட கண்ணீர் அஞ்சலின்னு போட்டுட்டீங்க, நிறைய யூடியூப்ல போட்டிருந்தாங்க, பத்திரிகைகள்லாம் விளம்பரம் வந்து. அவங்களுடைய அவங்க 85 வயதில் இறந்து போனாங்க. அவங்க பெயரை போட்டு அவர்களுடைய கேரக்டரை கொச்சைப்படுத்தி ரொம்ப மோசமா வந்து எழுதியிருந்தாங்க. முத்துலட்சுமி எங்க, நான் அதுக்கு மேல சொல்ல விரும்பல. அது அவங்களுடைய அதாவது இங்க வந்து காட்டுறாங்க. அந்த தராதரம் வந்து ஒரு 85 வயதான ஒரு மூதாட்டி, அதுவும் இறந்து போன ஒரு மூதாட்டியை நம்ம வந்து அதுக்காக உங்களுக்கு வந்து என்னோட கருத்து வேறுபாடு இருக்கலாம், நான் சொல்ற கருத்து பிடிக்காம இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா அதுக்காக வந்து எந்த அளவுக்கு போறதுன்னா, அப்ப யார் அதை போவாங்க தமிழ்நாட்டுல, அது எப்படின்றது நமக்கு தெரியும், அவங்கள விடுங்க. அதாவது கொச்சைப்படுத்தும் எச்சைகளை நாம் புறந்தள்ளி விடுவோம். சரி, அது இருக்கட்டும். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, வேணாம் அதை விட்டுடுறோம். நான் பின்னர் நீங்க சொல்றதுக்கே வந்துடும். அவங்க வழக்கு போட்டாங்க சங்கீதா விஜய் விஷயம். அந்த கட்சியை சேர்ந்தவங்களே என்னன்றாங்க தெரியுமா? குறிப்பா பெண்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, என் தலைவருக்கு தெம்பு இருக்கு வச்சுக்கிறாரு, உனக்கு பரவாயில்லைங்க, குப்பை கூட்டுறது கூட வந்து 4 வச்சுங்கிறாரு, 3 வச்சுங்கிறாருங்க. இவ்வளவு பெரிய எங்க தலைவர் ஏன் வச்சுக்க கூடாதா? இல்லைங்க, அதுல 2 பொண்ணுங்க பேசிட்டு சொல்லிச்சு, நாங்க தங்கச்சியாவும் இருப்போம், வேணா பொண்டாட்டியா கூட இருப்போம். தமிழ்நாட்டுடைய பெண்கள். அப்புறம் நான் விசாரிச்சா அந்த பெண்மணிக்கு திருமணமாகி குழந்தை இருக்கான். அந்த புருஷன் மூஞ்சில் இனிமேல், அந்த புருஷன் இனிமேல் ரோட்ல எப்படி நடமாடுவான்? தளபதியே நாங்க வந்து பொண்டாட்டியா கூட அவருக்கு இருப்போம் நாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி அவங்க அப்பா அம்மாக்கு எப்படி இருக்கும்? இல்ல இந்த 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 கலாச்சாரம் எப்படி வருது பாருங்க. அந்த கலாச்சாரம் அதுதான் நம்ம சொல்றோம். இது வந்து நாட்டை திருத்த போறதுன்னா எப்படி? இல்ல, நான் எனக்கு என்ன புரியலன்னா, அவர் விஜய் வந்து அவர் வருவது அரசியலில் அவருடைய விருப்பம், அவரை தேர்ந்தெடுப்பது எடுக்காதது அவருடைய பொதுமக்களின், அவருடைய தொண்டர்கள் ரசிகர்களின் விருப்பம். நம்ம அது தனி. அது எவ்வளோ % வாங்குறாரு, ஜெயிக்கிறாரு, தோக்குறாரு, அதெல்லாம் வேற விஷயம். முதல்ல அவங்க சொந்த அப்பா அம்மாவே அவர் பார்த்துக்கல, அவங்க சண்டை போட்டு விரட்டி பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கு. இப்போ கூட அவங்க அப்பா வந்து விஜய் பண்ணது தப்புன்னு தான் பேசியிருக்காரு. சங்கீதா என்னுடைய மகள் மாதிரி, ஜேசனுடைய பேரன் திவ்யான்றது அவங்க பேத்தின்னு நினைக்கிறேன் இருக்காங்க. பல முறை வந்து அவரை 7 படங்களில் விஜய் வந்து தோல்வி உற்ற பிறகு 8வது படத்தில் தான் அவர் கிளிக் ஆனார். அதில் நடுவில் ரசிகன் ஒரு படம் கிட்டத்தட்ட கலைஞர் எழுதின வான்கோழி, வாழ முடியாதவர்கள் அந்த டைப்ல இருக்கும். அப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். இப்ப அந்த கலாப காதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு புரியுது இல்ல உங்களுக்கு? அந்த மாதிரி டைப்ல வரக்கூடிய ஒரு படம் ரசிகன் ஒரு படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பூர்ண படம் மாதிரி இருக்கும். அதெல்லாம் தாண்டி அதே எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் அந்த கல்யாண மண்டபத்தில் என்னை கூப்பிட்டு, அப்ப நான் வந்து தயாரிப்பாளர் என்னுடைய மகளுக்காக தயார் பண்ணிட்டு இருந்தேன், 3 படம் பண்ணேன், கூப்பிட்டு விஜய்க்காக ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டது, நேரடியாக சந்தித்து. இப்போ மாடியிலிருந்து விஜயை கூப்பிட்டு, ஐயா தான் திருசக்தி சுந்தரராமன், இந்தோனேஷியாவில் இருந்தார், படம்லாம் பண்ணுறாருன்னா வணக்கம்னு சொல்லிட்டு போனார். நம்ம வந்து அப்போ வந்து ஏதோ ஒரு காரணமாக பண்ணலை படம். அது வந்து அந்த சமயத்தில் அவங்க பண்ணக்கூடிய சூழ்நிலையில் பல காரணங்கள் இருக்கு. எதுக்காக சொல்கிறேன்னா, அப்பா அம்மாவையும் மதிக்கலை. உன்னை வளர்த்து சினிமாவில் வளர்த்து, பையனா வளர்த்தது மட்டும் இல்லாமல் சினிமாவில் பெரும்பாடுபட்டு வளர்த்து உன்னை ஒரு சக்ஸஸ் ஆகணும். அப்பா பையன் கூடவே இருந்து வாழ்க்கை துணையா இருந்து உன்னுடைய வெற்றிக்கு காரணம் 1999 இருந்த அந்த பெண்மணி, அவங்களையும் ஒதுக்கி விட்டுட்டு அவங்க சுதந்திரம் இப்போ கேட்டால் அந்த வீட்லேயே உள்ள விட மாட்டேன்றாங்க. இன்னைக்கு அவங்க ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க செங்கல்பட்டு கோர்ட்டில். விட மாட்டேங்கிறாரு. அப்படியே இருந்தாலும் கீழே இருக்காங்க, அவங்க மாடியில் இருக்காங்க, கார்லாம் எடுத்துகிட்டு போக விட மாட்டேன்றாங்க, பொருளாதார ரீதியாக ஜாயிண்ட் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்க விட மாட்டேன், இப்படி பல விஷயங்கள் சொல்கிறாங்க. அது அவங்களுக்குள்ளன்னு வச்சுக்கிட்டா கூட வெளியில வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது வெளி விவகாரம். நீங்க யாரோ ஒருத்தன் எழுத்து வீட்டுக்காரன் வந்து இந்த மாதிரிலாம் பண்றானும் போது அது அவன் எழுத்து வீட்டு சமாச்சாரம். ஒரு பப்ளிக் ஃபிகரா இருந்து ஒருத்தர் பண்ணும்போது, இப்போ அண்ணாதுரை இருக்கும்போது
நடிகை பானுமதின்னு உங்களுக்கு தொடர்பு உண்டான்னு நிருபர் கேட்டபோது அவர் வந்து நான் இல்ல ஒண்ணும் அப்படின்னு மறுத்துட்டு போயிருக்கு. இல்லைன்னு சொல்லி இது பொய் செய்தி இல்லை அப்படி இல்லை நான் கேள்விக்கு பதில் சொல்லவில்லைன்னு சொல்லியிருக்கலாம். போயிருக்கலாம். அவர் என்ன சொன்னாரு, நான் முற்றும் துறந்த முனிவன் இல்லை. ஐயா சொல்லுங்க. அது வரைக்கும் நான் right முற்றும் சரி. துறந்த முனிவன் இல்லை, நான் வந்து அப்படிதான் அங்கங்க மேய்வேன் ம். அப்படின்றது உங்களுடைய கருத்து. ம். அது சுய அதான், விமர்சனம். அதான், முற்றும் துறந்த அதான். முனிவர் இல்லைன்னா அப்படின்னா அதான் தப்பு. சுய விமர்சனம். அது ஒரு தப்பு இல்லை. நீங்க அது உங்களை உங்க சொல்லிக்கிறீங்க. இஷ்டம். ஆமா ஆமா. சொல்லலாம், என்ன மாதிரி ஒரு அயோக்கியம் கிடையாது அப்படி நானே சொல்லிக்கலாம். ம். அது ஒன்றும் அது என் இஷ்டம். ம். பானுமதி ஒன்றும் படிதாண்டா பத்தினி இல்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம்? ஏன்னா ரைட்ஸ் இருக்கு. அந்த அம்மா வந்து தவறு செய்தார்கள், செய்யவில்லை, இவருடன் இருந்தார்கள் இல்லை, அதெல்லாம் தாண்டி அது தள்ளி வச்சிருக்கும். அந்த அம்மாவுடைய ஒரு பெண் சுதந்திரம் என்று இருக்கு. நீங்க எல்லாம் பெண் சுதந்திரத்தை பத்தி பேசுறீங்க திராவிடத்துல. ம். அதுக்கப்புறம் ஐயா கருணாநிதி இல்ல இல்ல இப்ப நீ என்ன சொன்னீங்க நீங்க இப்ப? பெண் சுதந்திரம் திராவிடம். நீங்கெல்லாம் நீங்களா இல்ல, நீங்களா பார்த்தா எப்படி தெரியுது எங்களை பார்த்தா உங்களுக்கு? இல்லைங்க, ஏங்க, உலகத்துக்கே நாங்க வந்து சுதந்திரத்தை பத்தி ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க வந்து எங்களை பேசக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? இல்லைங்க, நீங்க யார் வேற யார் பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் வந்து எல்லா ரோட்ல போறவங்களையும் சொல்றேன்ல. ரோட்ல ரோட்ல போறவங்கள தான் அங்கிருந்து ஆரம்பிச்சது தான் சொல்றேன். ஆ, அதனால நம்ம பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன வந்து அதுல வந்து அதிகாரமோ பெண் உரிமையோ சுதந்திரம். அத்தோ பெண் பெண் சுதந்திரம். பெண் சுதந்திரம்னு சொல்லி சரி. அடுத்தது ஐயா முதல்வர் என்ன ரோடுன்னு சொன்னீங்க? ஈரோடுனா அந்த ரோடு. என்ன கொஞ்சம் சரி கேட்க மாட்டேன். அதான் ஈரோடுனா மலையாளத்துல ஈரோடுனா இந்த ரோடு, ரோடுனா அந்த ரோடு. சரி, இந்த பார்டர்ல இருக்கிறதுனால சத்தமா சொன்னதானே ஆமா. தெரியும். ஐயா முதல்வர் கருணாநிதி இருக்கும்போது மேடையில வந்து என்ன சொன்னாரு, அது திடீர்னு இந்த ஆட்சி மனோரமா இருக்காங்களா மேடையில, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, என்னை போட்டு கொடுத்துட்டாங்க. திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது ராஜாத்தி அம்மா என்கிற தர்மாம்பா ஓடி வந்து அழுதுச்சு தலைவரி கோலமா. உடனே அவங்க தியாலம்மாள் கேட்டாங்க, மனோரமா ஆச்சு எங்கள் குடும்ப நண்பருங்கிற முறையில், உங்கள்கிட்ட இந்த பொம்பளை எதுக்கு என் புருஷன் உடம்பு சரியில்லைன்னு அழுதுன்னு. ஐயே உங்களுக்கு தெரியாதா, ஊர் பூரா பேசிக்கிறாங்களா ராஜாத்தி அம்மாள்னு, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருச்சு. சொன்னா ரஜினிகாந்தும் கமலஹாசன் புரட்சி இதுக்கு கை தட்டி என்ன பண்ணுவாங்க? இப்படிப்பட்ட ஒரு புரட்சியை பாராட்டினாங்க. இப்ப கூட திமுக அதுக்கு கை தட்டுறாங்க. இப்ப கூட வந்து அதாவது ஒரு மாநிலத்தின் முதல்வர், ஆமா, ஆனா அவர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜவரிஸ்ட்னு ஒரு பத்திரிகையில சுப்பிரமணியன் ஒருத்தருடைய நண்பர் வந்து கனிமொழி என்ற ஒரு பெண், தர்மாம்பாள் என்கிற ராஜாத்தி அம்மாளுக்கு ஒரு பெண் பிறந்து கோஷா பிறந்திருக்கு, அப்பா பேர் கருணாநிதி, பலமுறை பேசியிருக்கோம். அதுக்காக வந்து கேஸ் போட்டு அவருக்கு வந்து சிறை தண்டனை வாங்கி கொடுத்து அவதூறு கொடுத்து எனக்கும் அந்த பெண்மணிக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அவர் அதுலயே சிறையிலேருந்து வெளியில வந்து இறந்து போயிட்டாரு. இன்னி வரைக்கும் அவர் எப்படி இறந்து போனாருங்கிறது மர்மமா இருக்கு. உடம்பு சரியில்லைன்னு தவிர அவரை பற்றி எந்த விவரமும் தெரியல. அது சரி, அது இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த கால அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நம்ம உதயகுமார் பார்க்கலையா, எவ்வளோ பார்த்துருக்கோம், வரிசையாக பார்த்துருக்கோம். ஆல்ரெடி அண்ணா நடு ரோட்ல போகும்போது தானே எடுத்து 16 இடத்துல கத்தியால் அவரே வெட்டிக்கிட்டார்ல. வெட்டினவங்க யாரோ அவங்களாம் விடுதலை ஆகிட்டாங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? ரோட்ல போகும்போது கத்தி எடுத்து அவரே 16 இடத்துல வெட்டிக்கிட்டார். ஆல்ரெடி அண்ணா, தா கிருஷ்ணன், இப்படி நிறைய இருக்கு. அதாவது சாதிக் பாட்சா, அந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த மாதிரி வந்து ஒரு இது அவங்களுடையது. ஐயா வந்து அங்க பேசும்போது எல்லாரும் கை தட்டி, ஒரு முதல்வர் வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு முதல் மனைவி இருக்கும்போது நான் இரண்டாவது ஒரு அது என்ன சொல்றது துணைவி இருந்தது, துணைவி போட்டு. ஆமா, அதை வந்து எங்க சொல்றாரு, ஒரு மேடையில் சொல்கிறார். இதை கை தட்டி சிரிக்கிறாரு. இப்ப அதுதான் சொன்னேன், இவரு இல்ல இவரு நம்ம திமுகவுடைய இப்ப இந்த தேர்தலுக்காக ஒரு பாட்டு, அது என்ன, தொடரட்டும் ஸ்டாலின் வெல்லட்டும் திமுகவா, அந்த மாதிரி அது ஒரு பாட்டு ஒண்ணு, மாரி செல்வராஜுடைய இயக்கத்தில், அதுக்கு ஒரு இயக்கம். ஆமா, அது இயக்கம்னா அது இயக்குறார். ஏன்னா அதுல வந்து நடுவில் காட்சிகள் வருது, வெறும் பாட்டு மட்டும் இல்ல, காட்சிகள் நடுவில் ஒரு நிமிஷம் பேச்சுகள் அது வருது. மாரி செல்வராஜ் யாருன்றது அதெல்லாம் அது சாதி ஓட்டு வாங்குறதுக்கு இதெல்லாம் ஒரு ஆவதானம், இதெல்லாம் பேர கொஞ்சம் இருங்க, சொல்லிக்க வேண்டியது கொஞ்சம் இருங்க. மாரி செல்வராஜ் யாருங்கிறத உங்களுக்கு சொல்லணும்ல. உங்களுக்கு தெரிஞ்ச மாரி செல்வராஜ் வேற, எனக்கு தெரிஞ்ச மாரி செல்வராஜ் வேற. நீங்க இன்னைக்கு பாக்குற மாமன்னன் படம் எடுத்த, அதாவது யார் வந்து பட்டியல் சமூகத்திற்கு, அதாவது பஞ்சாயத்து தலைவரை சேர் கூட போடாம அவமானப்படுத்துறத பத்தி தான் கதை. ஆனா அவங்க தான் பிளாஸ்டிக் சேர் போட்டவங்களே
அவங்கள வச்சு அவங்கள வந்து இந்த பக்கம் வச்சு கதை எடுத்தாரு. அவர் எவ்வளவு முழுக்க திமுக செய்தத திமுக அந்த அவங்களுடைய அது அப்படியே குடும்பத்து பணத்தை விரட்டி போட்டு அவங்கள வச்சே படத்தை எடுத்து முழுக்க அதை நம்ம அந்த கதை பேசியிருக்கீங்க. இப்ப நான் சொல்ல போற கதை எங்களை மாதிரி கொஞ்சம் பெருசுகளை கேட்டீங்கன்னா தான் இந்த கதைகள்லாம் வெளியே வரும். அவங்க அண்ணன் தாமிரபரணி ஆற்றுல வந்து அப்போ வந்து அந்த எழுதினார், புத்தகம் எழுதினாரா, மறக்கவே நினைக்கிறேன் தேயிலை தோட்டத்துல அவங்க அந்த துப்பாக்கி சூட்ல இறந்து போன இதுல எல்லாரும் ஓடி போய் தாமிரபரணியில போய் 17 பேர், ஒரு குழந்தை, 2 பெண்கள் உட்பட துப்பாக்கி சூட்டுக்கு பயந்து செத்து போனாங்க. சில பேர் துப்பாக்கி சூட்ல போனாங்க. ஒரு மார்ச்சூரியாக என்னுடைய அண்ணனுடைய உடலை தேடி அந்த கண்ணீர் வந்து இன்னும் வற்றவில்லை. அதை மறக்கவே நினைக்கிறேன். எங்க புதைச்சாங்கன்றத கூட சொல்லலாம். அப்படி சொன்னவரு அப்ப யார் ஆட்சியில இருந்தாங்கன்னு அவருக்கு தெரியாதா? இவ்வளவுலாம் விஷயம் தெரிஞ்சவருக்கு அது தெரியாதா? இப்ப அவர் வந்து இந்த படத்தை இயக்குறார், இந்த பாட்டை இயக்குறார். இந்த பாட்டை இயக்கும் போது நான் மறக்கவே நினைக்கிறேன். ரைட். அது மறந்து போச்சா இல்ல மறத்து போச்சான்னு தெரியல. மறத்து போச்சுன்னா உணர்வு இல்லாம மறத்து போகும். மறந்து போச்சான்னு தெரியல. அவரு என்னன்னா இந்த பாட்டுல நடுவுல வந்து எனக்கு என்னன்னா இந்து ராம் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை பாராட்டுகிறார். அது தெரியும். இந்து ராமு ரொம்ப நாளாக கையில் அந்த ஒரு கையில் அவருக்காக, ஏன்னா முதல்வருக்கு திடீர்னு தாகம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால அவருடைய உடல் நலம் கருதி அவருக்கு பின்னால் ஒரு பூஜை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கார். அவருக்கு தாகம் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக. நல்ல எண்ணத்தில் சொல்கிறேன். ஒரு வயதானவர், அவருக்கு வந்து ஒரு தாகம் எடுத்துடக்கூடாதுன்றதுனால பின்னால் அவர் பூஜை எடுத்துட்டு போகிறாரு. வரக்கூடாதுன்றதுக்கு நல்ல எண்ணம் தானுங்களா? அதைத்தான் சொல்றேன், பாராட்டுறேன். உங்களுக்கு எனக்கு அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு தண்ணி கொடுக்க கூடவே அந்த தகுதி இல்லைங்க. உங்களுக்கு எனக்கு அந்த கூஜா தூக்குற தகுதி இல்லை. அதாவது தண்ணீருக்காக, தாகத்திற்காக கூஜா தூக்குற தகுதி உங்களுக்கு எனக்கு இல்லை. ரைட். அவருக்கு அந்த ஆர்வமும் இருக்கு, தாகமும் இருக்கு, அதாவது அந்த எண்ணமும் இருக்கு. சரி, அது தூக்கிட்டு போறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர் ரைட்டு டார்ச்சில் ஆரம்பிச்சுட்டு டார்ச்சில் பேட்டரி தீர்ந்து போச்சுன்னு இங்கேயே வந்து சேர்ந்துட்டாரு. அப்பதான் தெரிஞ்சது டார்ச்சை விட சூரியன் தான் வந்து வெளிச்சம்னு. இப்பதான் இன்னைக்கு தான் தெரிஞ்சது. என்னைக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கு இங்க வந்துட்டாரு. அன்னைக்கு நான் சொன்ன இந்த டார்ச் தான் அந்த சூரியன் தான் அந்த டார்ச். அன்னைக்கு சொல்லும் போது என்ன சொன்னாரு, ஐயா கருணாநிதி அவர்களை வந்து அவமானப்படுத்த வேண்டும் என்றால் வீல் சேர் கருணாநிதி என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மு.க. ஸ்டாலினின் தந்தை என்று சொன்னாலே போதும்னு சொன்னார். ஸ்டாலின் அவர்களை பத்தி இவ்வளவு பெருமையா பேசியிருக்காரு. இப்ப எங்க வந்து நிக்கிறாரு? 16 வயசுல படம் ஒண்ணு வந்தது. ஆமா, சப்பானி அடிச்சாங்க. எப்படி அடிச்சாங்க? சப்புன்னு. அதாச்சும் கேக்குது. ஆமா, அது மாதிரி வந்து இப்ப யாரு சப்பானி யாரு பரட்டான்னு தெரியல. கமலஹாசன் சப்பானின்னு தெரியுது, பரட்டை வேணாம், நமக்கு எதுக்கு, நம்ம இதுக்கு அந்த வம்புக்குள்ள போனோம். சரி, ரைட்டு, விட்டுருவோம். இது வந்து இப்போ வந்து கமலஹாசன் பேசினாரு ஸ்டாலின் ஐயாவை பாராட்டி. அவர் இருக்க வேண்டிய சூழ்நிலையில அவர் பாராட்டி தான் ஆகணும். ரஜினிகாந்த் அவர்கள் பேசினது தான் எனக்கு அப்படியே டச் பண்ணிடுச்சு. எவ்வளவு மனிதாபிமானம் யாருக்கு? முதல்வர் ஸ்டாலினுக்கு. அவரை கடுமையாக விமர்சனம் செய்த பாஜகவின் எச் ராஜா அவர்கள் உடல்நல பாதிப்பினால் ஆஸ்பத்திரியில் இருந்த போதோ வீட்டில் வந்த போதோ அவரை போய் பார்த்துட்டு வருகிறார். எவ்வளவு மனிதாபிமானம். இதெல்லாம் வேணாம். அப்புறம் எனக்கு என்னன்னா 500 கோடி இதுவே மனிதாபிமானம்னா, அன்னைக்கு வந்து கலைஞர் ஐயா இறந்த போது அவசரமாக அதாவது மெரினாவில் வந்து இதுக்கு மேல சமாதி எதுவும் வைக்கக்கூடாதுன்னு தடை உத்தரவு வாங்கியிருந்தாரு பாமக அன்புமணி. அது மாதிரி வைக்கக்கூடாதுன்னு அவர் பொதுவா வாங்கினார். இன்னாருக்காகன்னு வாங்கல, பொதுவா வாங்கினாரு. அப்ப போய் ராத்திரியா அவர் காலில் விழுந்து, யார் அன்புமணி காலில் விழுந்து இந்த தடையை யார் பெட்டிஷனரோ அவங்க வந்து வாபஸ் வாங்கலாம். நடுராத்திரில 12 மணிக்கு நீதிபதி, நம்ம நீதிபதிகள்லாம் வந்து மிகவும் நல்லவர்கள். நடுராத்திரில கூப்பிட்டா கூட பாமர மக்கள் கூப்பிட்டா தான் வரமாட்டாங்களே தவிர சில நீதிபதிகள், நம்ம எல்லாரையும் சொல்லல, சில நீதிபதிகள் அவர்கள் வந்து நடுராத்திரில கூப்பிட்டாலும் சரி அவங்க ஒரு பொது விஷயம்ன்றதுக்காக வந்திருப்பாங்கன்னு அவங்க பேர்ல நம்ம அது ஒரு நல்ல விஷயமா கூட எடுத்துக்கலாம். அவங்க நடுராத்திரில வந்து 12 மணிக்கு வந்து பாமகலேருந்து வந்து அவங்களும் விட்ரா பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் வக்கீல், கவர்மெண்ட் லீடர் எல்லாரும் வந்து ஆனால் இந்த தடை தான் விட்ரா பண்ணலாமே, வாபஸ் வாங்கலாமே தவிர அந்த இடத்தை ஒதுக்குவது வந்து மாநிலம், மாநகராட்சி அல்லது மாநிலம், முதலமைச்சர்.
யாரு? எடப்பாடி. ம். விடிகாலையில 3:30 மணிக்கு போய் அவர்கிட்ட போய் உட்கார்ந்து கெஞ்சி கூத்தாடி, நான் அந்த கெஞ்சி கூத்தாடின்றது என்னுடைய வார்த்தை இல்லை, ம். அண்ணன் துரைமுருகன் வந்து பின்னால பேசும்போது ம். கண்ணீர் விட்டு கதறி கெஞ்சினார். ஆமா, அவர் பேசியிருக்கார். ஸ்டாலின் அவர்கள் கெஞ்சினார். ஆமா, மனம் இறங்கவில்லை எல்லாம் பேசினார். ஆமா, அவர் ஏன் அவர் என்ன சொன்னார், ஏங்க அறிவாலயத்திலே வச்சுக்க வேண்டியதானே, ம். இப்ப எதுக்கு இங்க, அது மறுபடியும் வேற ஏதாவது பிரச்சனை வரும், ம். வேற எவனாவது ஒருத்தன் கேஸ் போடுவான், இல்ல நீங்க எனக்காக இது செய்யணும்னு கெஞ்சி அவரும் வந்து ஏதோ ஒரு பெருந்தன்மையுடன் எடப்பாடி அவர்கள் வந்து பண்ணார். ம். அப்பெல்லாம் மனிதாபிமானம்னு பேசவே இல்லையே ம். சரி. ரஜினிகாந்த். சரி. ம். ரஜினிகாந்த் வந்து பேசினா எங்கெல்லாம் அப்ப அது மனிதாபிமானம் இல்ல இல்லையா? இல்ல 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 இப்ப நான் வந்து இப்ப ஆஸ்பத்திரியில நான் போய் உங்களை மறுக்கிறேன். இப்ப ம். இப்ப ஒரு 700 கோடி 500 கோடி படம் ஒதுக்கி நீங்க எடுக்க சொல்லுவீங்களா? யாரு? எனக்கு இல்ல கரெக்ட் இல்ல, அவருடைய சர்வசாதாரணமா இல்லைங்க, ரஜினிகாந்தை பொறுத்தவரை எது மனிதாபிமானம்ங்கிறது நமக்கு புரியுது. ம். நாளைக்கு வந்து நான் வந்து ஒரு அவருக்கு 150 கோடி ரூபா கொடுத்து நான் ஒரு படம் எடுக்கிறேன்னா, திருசக்தி கம்மியா சொல்றீங்களே, சரி 200 ஏதோ ஒன்று வச்சுங்க, அது மாதிரி ஒரு படம் எடுக்கிறேன்னா சுந்தரராமன் பச்சை கலர் சட்டை போறதே மனிதாபிமானத்துக்காக தான் அப்படின்னு சொல்லுவார் அவர். அதாவது நீங்க பணம் ஒதுக்கி நீங்க இந்த மாதிரி நடிக்க வைக்கிறீங்கனாக்கா அப்படின்னா கொடுப்பாரு. அவர் பச்சை சட்டை போடுறதே பெரிய மனிதாபிமானம். அதாவது பச்சை சட்டையை பாராட்டக்கூடிய பச்சோந்தி அவர். நான் பச்சை சட்டை போடுறேன், நான் போடுறது என்னைக்காவது ஒரு நாள் பச்சை சட்டை போடுறேன், அவர் எப்பவுமே பச்சை சட்டை போட்டிருக்காரு. பச்சோந்திகள் என்ன சட்டை போடும்? பச்சை சட்டை போடும். அதே சமயத்துல வேற ஒருத்தர் 200 கோடி கொடுக்குறாருன்னு அந்த பக்கத்துல இருந்து வராருன்னு வைங்க, டப்புன்னு கலர் மாறிடும் இல்லையா? ஆமா, அது அவர் ரைட்டு, தற்காத்துக்குள்ள அது நிறம் மாறி. ஆமா, இப்ப விஜய் அவர்கள் நம்ம அந்த சப்ஜெக்ட் வரும்போது சில வருஷங்களுக்கு முன்னாடி, இப்போ வந்து 2020 இந்த தஞ்சாவூர் ஒரு மாநாடு நடந்தது இல்ல, நிர்வாகிகள் மாநாடா, அதுல சொல்லும்போது சொல்றாரு, அது என்ன உங்க அப்பாவுக்கு செலவைக்கிறதுக்காக, உங்கள் தலைவருக்காக செலவைக்கணும்னா அது வந்து நீங்க வந்து மக்கள் செலவுலேருந்து மக்களுடைய காசுல வந்து வைக்கிறீங்களே உங்க அப்பாவுக்கு, இது ரொம்ப அவசியமான்ற மாதிரி பேசியிருக்காரு. 2010 பார்போற்றும் தலைவனுக்கு பாராட்டு, பாச தலைவனுக்கு பாராட்டு அப்படின்னு ஒரு விழா. கலைஞர் இருக்கும்போது அப்பப்போ விழா கொண்டாடுவாரு. பொழுது போன விழா தான். ஆமா, 6 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை விழா தான். ஜெகத்தே ஒரு விழா ஒன்று ஏற்பாடு பண்ணால் வள்ளுவர் குளத்தில் விழா ஏற்பாடு பண்ணுவார். இப்போ 2010 பாச தலைவனுக்கு பாராட்டு விழா. அதில் தம்பி விஜய், தம்பின்னு சொல்லலாமா அண்ணன் சொல்லலாமா, ஏதாவது ஒன்று சொல்லலாம், வயசில் பார்த்தா தம்பின்னு சொல்லலாம், தலைவர்ன்றதுனால அண்ணன் சொல்லலாம். அவர் என்ன பேசுகிறாரு, கலைஞருக்கு எதுக்காக வந்து அதான் அப்போ சொல்கிறாரு, இங்கே கலைஞர் நகர்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க, 80 வீடோ நம்ம கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த கலைஞர் 80 வீடோ 100 வீடோ கட்டி கொடுத்துருக்காங்க. இது வீடு கட்டி கொடுத்தா மட்டும் போகாது, கலைஞர் நகர்னு பெயர் மட்டும் வச்சா போதாது. இங்கே கலைஞர் அவர் இருக்காரு, கலைஞர் அப்போ கலைஞருடைய சிலையை ஒன்று வைக்க வேண்டும். அந்த சிலையை நானும் இங்கே இருந்து பார்த்து ரசிக்க வேண்டும். அப்போ மட்டும் அது ஊராமுட்டு பணம் இல்லையா? அப்போ மட்டும் அது இன்னைக்கு என்ன சொல்றாரு 2026 அது எப்படி? நம்ம வந்து பேனாவுக்கு சிலை வைக்கிறத நம்ம கூட கேட்போம். என்கிட்ட யாரோ கேட்டாங்க, ஏங்க கலைஞர் வந்து பேனா வச்சிருந்தாரு இல்லைங்க, பேனா இல்ல நீங்க வேற ஏதோ இல்ல சொல்றத காதலியே வாங்க. நான் இலக்கண தமிழ்ல பேசுவேன், உங்களுக்கு சமயத்துல வந்து அது வேற மாதிரி தெரியும், புரிய மாட்டேங்குது. ஆமா, இல்ல அது வேற மாதிரி தெரியுது. கலைஞர் பேனா வச்சிருந்தாரு, அந்த பேனாவுக்கு சிலை வைக்கிறோம், உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு கேட்டாங்க. என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டார் இதே மாதிரி ஒரு பேட்டியில். சரிங்க, நான் சொன்னேன், ஐயா ஒரு பெரிய தலைவர் அவர் பேனா வச்சிருந்ததுக்கெல்லாம் கொண்டு போய் நீங்க வச்சீங்கன்னா இன்னும் அவர் எவ்வளோ விஷயம் வச்சிருந்தாரு, அதுக்கெல்லாம் நம்ம செலவைக்க முடியுமான்னு கேட்டேன். நான் எவ்வளோ விஷயம்னு சொன்னது வந்து பேனா வச்சிருந்தாரு, புத்தகம் வச்சிருந்தாரு, நான் எதனா சொன்னேங்களா, ஒரு பெஞ்ச் மாதிரி வச்சிருந்தாரு, நான் எதனா சொன்னேங்களா, ஒரு பனியன் வச்சிருந்தாரு. நான் அப்படிதான் சொன்னேன். நீங்க உடனே ஏதோ சொப்பன சுந்தரி மாதிரி ஏதோ சொல்றேனாக்கான்னு நினைச்சுக்கிட்டு நீங்க பாட்டுல வந்து எதுவுமே குறுக்கடி இல்லைங்களா, உங்களை ஒன்றும் கேட்கவே இல்ல. நீங்க உங்களுடைய கள்ள மௌனம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா படுது. நீங்க ஏதாவது பேசிங்கன்னா கூட நான் வந்து பரவாயில்லன்னு விட்டுருவேன். நீங்க மௌனமா இருக்கீங்க பாருங்க, அங்கதான் எனக்கு பயமா இருக்கு. நான் சொல்றது வந்து நீங்க வந்து நான் சொல்றது கலைஞர் வச்சிருந்தது எல்லாத்துக்குமே செலவச்சா கட்டுப்படி ஆகுமா? தமிழ்நாட்டு 45,000 கோடிக்கு மேல தமிழ்நாட்டில் டெபிசிட் ஃபினான்சிங், அதாவது பற்றாக்குறை பொருளாதாரம். இதுல வந்து நம்ம வந்து அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் வச்சுக்கணும்னா நிறைய வரும். நான் சொல்றது வந்து பொருட்கள்,
பேனா வச்சிருக்காரு, அது மாதிரி எவ்வளோ வச்சிருக்காரு. ஒரு பெஞ்ச், நம்ம மற்ற பொருட்கள் தான் சொல்றோம், வேற எதுவும் நிறைய புத்தகங்கள் வச்சிருப்பாரு. நம்ம பொருட்களை பத்தி சொல்றோம். ஆமா, அதனால அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்படி அன்னைக்கு 2010 கலைஞருக்கு சிலை அப்படின்னு சொல்றோம். பேசுறாரு விஜய் இன்னைக்கு பேசுறாரு. அரசியல்வாதியா ஆயிட்டாரா இல்லீங்களா? அவர் அதனால வந்துட்டாரு அவரு. அது மட்டும் இல்லாம பாஜக கொள்கை எதிரின்னு இவ்வளவு நாளா பேசியிருந்தாருல. இப்ப பாத்தீங்கன்னா பாஜகவை பத்தி யாரோ அது கேட்கும்போது அதை பத்தி பேச்சு வரும்போது சொல்லாது, அவர்கள் தமிழகத்தில் இல்லை, அவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நான் சிபிஐக்கு போன போது அங்கே அவர்களை பற்றி பேச வேண்டியதில்லை, முடிஞ்சு போச்சா? அப்ப ஏன் கொள்கை எதிரின்னு பேசுனீங்க ஆரம்பத்துல இருந்து? நீங்க பேசுறது பேசாதது உங்க இஷ்டம். இப்ப பாஜக தமிழ்நாட்டுல இல்லைன்றாரா அவரு? பாஜக தமிழ்நாட்டுல இல்ல. சரி, ஒரு கட்சி கூட கூட்டணி போட்டிருக்குது, பேசிட்டு இருக்காங்க, அவங்க பிரச்சாரம் அண்ணாமலை இருந்தாரு, அவர் தினம் பேசிட்டு இருந்தாரு, இப்பவும் பேசிட்டு இருக்காரு. அப்ப பாஜக தமிழ்நாட்டிலே இல்லைன்ட்டார் அவர். அதனால அவங்கள பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஏன் முதல்ல அப்ப இருந்தாங்களா? நீங்க பேசுனீங்களே ஒரு 6 மாசம் முன்னால, அப்ப தமிழ்நாட்டுல இருந்தாங்களா அவங்க? இப்ப காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா அவங்க? அவங்க என்ன வாடகைக்கு வந்தாங்களா தமிழ்நாட்டுக்கு? அங்க டெல்லி நீங்க சொன்ன மாதிரி கூப்பிட்டு விசாரிச்சாங்க இல்லீங்களா, வச்சு ஒரு நசுக்குனாங்க இல்லீங்களா, அது பிற்பாடு காணாம போயிடுச்சு. இப்படிதான் இவர் பேசிட்டு இருக்காரு. சரி, பஞ்சாயத்து ஒண்ணு வருங்க, சொல்லுங்க. இப்ப நாங்க மகிழ்ச்சியுடன் கையெழுத்து போட்டு பரிமாறி கொண்டோம்ல ஒரு பஞ்சாயத்து ஒப்பந்தம், திமுக காங்கிரஸ். யாருக்கு மகிழ்ச்சியுடன்? எங்களுக்கு தான். ஓ சரி சரி, எங்களுக்கு. சரி. என்னன்னா இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று வரைக்கும் அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு ஒப்பந்தம் போடுறாங்க. சரி போட்டுக்கு உங்கள் கட்சி நீ கூட்டணி. அதில் ரோஸ் கலர் போட்ட ஒருத்தர் இருக்கிறார். அவர் லைட்டாக தாடி விட்டுட்டு டெல்லி அதாவது அவர் அப்பா பெரிய டெல்லியில் பெரிய அளவில் அது என்ன சொல்லுவாங்க அதுக்கு, சரிங்க, அவர் ஒரு 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 பெரிய பாடி கார்டுன்னு சொல்லலாம், இல்ல காட்பாடின்னு சொல்லலாம், ஏதாவது ஒன்று சொல்லலாம். ஒரு பாடி. ஆமா, அங்க டெல்லியில இருந்துகிட்டு எல்லா வேலையும் செய்வார், தொடர்பு வேலையில. கடந்த ஆட்சியில அவங்க அப்பா என்ன சொன்னாலும் இங்க செய்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அவருடைய அந்த காலத்துல அது இங்கிலீஷ்ல புரோக்கர்னு சொல்லுவாங்க, இந்த காலத்துல ரொம்ப கௌரவமா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் ஒண்ணுதான் வச்சுங்க, பரவாயில்ல, சொல்லுங்க. என்ன பேருங்க? இன்ஃப்ளூயன்சர். அவருக்கு இங்க என்ன வேலை? அவங்க வாரிசு ரோஸ் கலர் சட்டை போட்ட ஒருத்தர் கையெழுத்து போட்டுக்கிறாங்க. பார்த்து அந்த வீடியோ பார்க்கும்போது கூட கனிமொழி, அக்கா கனிமொழி இவர் தான் அப்படின்னு சொல்லி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். யார் சொன்னீங்க அப்ப? அக்கா கனிமொழி. அக்கா கனிமொழி சொல்லுங்க. கனிமொழி அம்மையார்னு சொல்லுவோம். அவங்க அவர் இவர் தான் அந்த இவர் அப்படின்னு சொல்லி அடையாளம். என்ன நடந்ததுன்னா அங்க மேல வரைக்கும் பேசி காங்கிரஸ் கட்சிக்கு லீடர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அந்த லீடரை கன்வின்ஸ் பண்ணி. இந்த மாதிரி சிந்துபாத் கன்னித்தீவு மர்ம கதை மாதிரி பேசாதீங்க. காங்கிரஸ்ல யாரு லீடர்னு ஒருத்தர் இருக்காங்க இல்லங்க, எப்படி பேசுனா நான் போட்டு மடக்குறீங்க. இந்த மாதிரி நீங்க மர்மமா அங்க ஒருத்தர் இருப்பாரு, கருப்பா இருப்பாரு, தலையில தொப்பி போட்டிருப்பாரு, கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாரு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க காங்கிரஸ்ல ஒரு தலைவர் இருக்காருன்னு சொன்னா இருக்கிற குழப்பமே காங்கிரஸ்ல யார் தலைவர்னு தான் நான் குழப்பமா இருக்கேன். இப்ப போய் காங்கிரஸ்ல ஒரு தலைவர் இருக்காருன்னா என்ன அர்த்தம்? அந்த தலைவர் பேர் சொல்லுங்க. சரி, இல்ல என்ன எப்படி போட்டாலும் அணை கட்டுறீங்களே, வடிவேல் சொல்ற மாதிரி இருக்கு. இங்கிட்டும் போக விட மாட்டேங்கிறீங்க, இங்கிட்டும் போக விட மாட்டேங்கிறீங்க. இப்ப நான் எத்தனை நீங்க எந்த தலைவரை சொல்ல போறீங்க? காங்கிரஸ்ல நிறைய தலைவர் இருக்காங்க. பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தாரு, அப்புறம் சோடங்கர்னு ஒருத்தர் வந்தாரு. அவங்க 2 பேரும் திடீர்னு கொடி கட்டி பறந்தாங்க. தினம் அவங்க பேசுறதெல்லாம் வந்துச்சு. அப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு பார்த்தா கனிமொழி அவர்கள் போய் ராகுலை பார்த்துட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அங்கே அது என்ன செல்வ பெருந்தொகை ஒருத்தர் இருந்தார், அவர் போய் பார்த்துட்டு இல்லை, அவர் வேற ஒரு ஆங்கிள் போய் பேசியிருந்தாரு. இத்தனை பேரும் சம்மந்தமே இல்லை. அதிகாரப்பூர்வமான தேசிய தலைவர் ப. சிதம்பரம் பேசினாரு. சரிங்க, எல்லாமே தலைவர்கள். அதிகாரப்பூர்வமான தேசிய தலைவர்னா கார்கோ தான். சரி, கார்கே தான். சாரி, மாத்தி சொல்லிட்டேன். கார்கே தப்பா வந்துச்சு. ஆமாமா, அவரை கன்வின்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. நீங்க இல்ல, நீங்க சொல்றதுல ஒண்ணும் இல்ல. அதாவது கார்கோனா என்ன அர்த்தம்னா, ஒரு கண்டெய்னர்ல இருக்கும், அது தூக்கி அங்க வச்சா அங்கேயே இருக்கும், அப்புறம் அங்க இருந்து தூக்கி இங்க வச்சா அங்க இருக்கும். அது கார்கோ, இது கார்கே. எனக்கு புரிஞ்சிச்சு. சரி, ரைட். இப்ப கன்வின்ஸ் பண்ணி இந்த மாதிரி விஜய் கூட இப்ப போனோம்னா இப்ப வேண்டியது இல்ல,
அவருக்கு என்ன பலன்னு தனியா நிரூபிச்சாருன்னா அப்புறமா MP நம்ம election போய்க்கலாம். வந்து பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணி பேச்சுவார்த்தைலாம் முடிச்சு செய்து கொடுத்ததே இந்த நபர் தான். அதனால தான் கையெழுத்து ஆச்சுன்னு சொல்ல வராங்க. அந்த பஞ்சாயத்தை இந்த இடத்துல ஸ்டாப் ஆ, பண்ணுங்க. ஆ. இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுங்க. ம். இது வந்து காங்கிரஸோட கொள்கையில வருது. இது உங்களுக்கு அதெல்லாம் புரியாது. அது என்ன இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ம். என்ன சொன்னீங்க? நீங்க சொன்னதை நான் ரிப்பீட் பண்ணி சொல்றேன். ம். விஜய் வந்து ம். அவருக்குன்னு அவருடைய திறமைய, அவருடைய செல்வாக்க, ம். அவருடைய பேராண்மை, இப்ப நிரூபிக்க பேராண்மை சரி அதை நிரூபிச்சதுக்கு அப்புறம் ம். நம்ம அவரை வந்து கூட்டணி அவர் கூட ஒரு பந்தம் வச்சுக்கலாம். ம். இப்ப தெரியுதா இன்னும் ஏன் ராகுல் காந்திக்கு கல்யாணம் பண்ணலன்னு? ம். நீங்க தானே சொன்னீங்க இப்போ. ம். நிரூபிக்கிட்டோம். ஆ, நான் சொல்றது அரசியல் சொல்றேன் சாமி. நாம என்ன ஐயோ, யாரா நான் சொல்றது தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்களே, நான் என்ன பண்றது? ம். நான் சொல்றது பேராண்மைன்னு சொன்னேன். நீங்க வேற எதையாவது இறையாண்மை, பேராண்மை கேள்விப்பட்டது இல்லையா? ம். அந்த மாதிரி ராகுல் வந்து அவருடைய பேராண்மையை ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு திருமணம் செய்து வைக்கலாம். திருமணம்னு வச்சுக்கலாம், நீங்க அரசியல் ரீதியா வந்து கூட்டணிகள்னு வச்சுக்கலாம். ம். அதனால இப்ப என்ன பண்ணாங்கன்றதை தெரிஞ்சுங்க. ம். அதுதான் என்ன ஆச்சுன்னா, இப்படி செட்டப் பேசி எல்லாம் கையெழுத்துல எல்லாம் முடிஞ்சு ஒரு வழியாக தான் சமரசம் ஆகி கையெழுத்து போட்டாங்க. கையெழுத்து போடுற இடத்துல இந்த நபருக்கு என்ன வேலைன்னு கட்சிக்குள்ளேயே பேசுறாங்க. அதை பத்தி கேட்கறேன் நான். நீங்க அது எங்கேயோ போயிட்டீங்க. நீங்க அந்த ரோஸ் கலர் சட்டையை பத்தி அவரை பத்தி பேசிட்டீங்க. ம். அவர் ஏதோ நான் சொன்ன கணக்குல இன்ஃப்ளூயன்சரா இருந்திருக்காரு. அவரு ம். அந்த காலத்துல வேற பேரு, இந்த காலத்துல இன்ஃப்ளூயன்சரா இருந்து அவர் தான் ஏற்பாடு பண்ணி எல்லா விதமான ஏற்பாடுகளும் ம். பண்ணி கரெக்டா செட் பண்ணி பேசி முடிவு பண்ணியிருக்காரு. சரி, இல்ல எனக்கு ஒரே ஒரு டவுட். அந்த தாடி வச்ச இளம் விஐபிக்கு ஆ. டெல்லி ஒன்று பெரிய புரோட்டோகால் இருந்தாக்கா எஸ்கார்டு போவாங்க தெரியுங்களா? ம். அந்த மாதிரி ஏன்னா எம்பி ஒரு பெரிய இதுவாக இருந்தாக்கா எஸ்கார்டு முன்ன பின்ன வரலாம் ஏர்போர்ட்ல இருந்து. ம். அந்த நபருக்கு ஏன் எஸ்கார்டு வரணும்? போலீஸ் வந்து கூடவே வரும், கூடவே போகும். விமான நிலையத்தில் திருப்பி அனுப்பி வைக்கிற வரைக்கும் கூடவே எஸ்கார்டு. ஏங்க பாக்கெட்ல அவர் ஏதாவது பணங்கன்னா சில்லறைகள் ஹெவியா வச்சிருப்பாருங்க. அதை பார்த்து எது இங்க இருந்து கொடுத்தனுச்சதை அங்க கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஏதோ இல்லைங்க, பாக்கெட்ல நம்ம பணம் வச்சிருக்கோம்னா ஒரு ஆள் நமக்கு ஒரு எஸ்கார்ட் தேவையில்லை. சரி சரி. அதனால அவர் வந்து அவர் கையில பாக்கெட்ல கொஞ்சம் பெரிய பாக்கெட்டா இருந்திருக்கும். அது நிறைய பணம் கணம் வச்சிருப்பாரு. எங்க இருந்து அங்க கொண்டு போய் கொடுத்துருப்பாரு, அங்க இருந்து இங்க கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு. அதனால அவருக்கு கூட எஸ்கார்ட் போட்டிருப்பாங்க. சரி, அடுத்த பஞ்சாயத்து இல்ல அதை நீங்க முடிச்சிருவோம். இப்ப வந்து நீங்க வந்து பேசுனீங்கல்ல, காங்கிரஸ் முடிச்சிருவோம். காங்கிரஸ் முடிச்சு இல்ல திமுக காங்கிரஸ் கூட்டணி முடிச்சு. இல்ல ஒரு முதல்வர் ஸ்டாலின் சொன்னா மட்டும் ஒத்துக்கிறீங்க. கார்ல ஏறும்போது அவர்கிட்ட போய் வந்து என்ன ஆச்சுன்னு அப்படின்ட்டு போனாரு. அப்புறம் எல்லாரும் அப்படின்னா திமுகன்னா அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி ஆல் ஃபினிஷ்னு சொன்னாராம் இங்கிலீஷ்ல. அது சொல்ல வந்திருக்காரு. என்னன்னா எல்லாமே பேசி முடிஞ்சு போச்சு நல்லபடியான்னு. அந்த மாதிரி நீங்க வந்து சொன்னதை வச்சு நான் முடிச்சிருவோன்றீங்க. அப்ப அவரு வந்து திமுக முடிச்சிருவோன்னு சொன்னாரா? ஏங்க ஸ்டாலின் சாருக்கு ஒரு ரூல், எனக்கு ஒரு ரூலா? நியாயமே இல்லையே. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து எதனால இப்ப இந்த ராகுல் சத்தமே இல்லை. சோடாங்கர்னு ஒரு ஆள் இருந்தாரு, அது எங்கேயோ சோளிங்கர் பக்கம் போயிட்டாரு போல இருக்கு, தெரியல. அப்புறம் இந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு இருந்தாரு, அது எந்த ஊர்ல சக்கரவர்த்தியா இருக்காருன்னு தெரியல. இதெல்லாம் அடங்கி போச்சு கம்ப்ளீட்டா. அண்ணன் திருச்சி வெளிச்சாமிலாம் கூட ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருந்தாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, அவர் நல்ல காங்கிரஸ்காரரு. நல்ல காங்கிரஸ்காரனா அவர் நல்லது நடக்கட்டும் கட்சி அது மட்டும் இல்ல, நல்ல காங்கிரஸ்காரனா அவர் சொல்றது எப்படின்னு கேட்க மாட்டாங்க. அது தெரிஞ்ச விஷயம், அதனால விட்டுருங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப ப. சிதம்பரம் வந்து பேசி அது ஏதோ ஒரு செட் ஆகி எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன அங்க பேச்சுன்னு கேட்டீங்கன்னா, ராகுலையே வந்து அவங்க வந்து ஒதுக்கி வச்சுட்டு இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் குழப்பத்துக்கும் காரணம் ராகுல் காந்தி தான். எது இந்த சோடங்கர் இவங்கெல்லாம் பேசுனது, கே.சி. வேணுகோபால் வந்து பேசுனது, தாவேகா கூட போற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணது, காங்கிரஸ் கட்சியில பெரும்பான்மையான தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியில இருக்கிறவங்க பெரும்பான்மையா வந்து திமுக கூட்டணியை விரும்பலன்றது வெளிப்படையா தெரிஞ்சிச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போனது காரணம் ராகுல் தான். இடம் கொடுத்துட்டாரு. இந்த ராகுலுக்கு இது வரைக்கும் 90 தேர்தல்கள்ல தொகுதிகள்ல தேர்தல்கள்ல தோத்துருக்காரு. ஒரு 100 வரைக்கும் எப்படியும் செஞ்சுரி அடிச்சிருவாரு. அதுக்குள்ள நம்ம வந்து இவர் வந்து என்ன பண்ணலாம், ராகுலை வந்து நம்ம வந்து அமைதியா டக்குன்னு ஏதாவது பேங்காக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அவர் காங்கிரஸின் சிறப்பு தூதர் அடிக்கடி ஏற்கனவே போயிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. காங்கிரஸின் சிறப்பு தூதர் முன்னாள் ஒரு தடவை சீனாவுக்கு போனாராங்க அம்மாவை கூட்டிட்டு.
பேங்காக்கு அம்மாவெல்லாம் கூப்பிட்டு போகிற இடம் இல்லை அது. இல்லை அப்படி இல்லை, அவங்களுக்கு வயசாயிடுச்சு, பேங்காக் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியாது. இல்லை இப்போ அவர் என்ன பண்ணுவாங்க நீங்கள்? அதாங்க, பேங்காக்கு காங்கிரஸின் சிறப்பு தூதர்னு சொல்லி அவருக்கு ஒரு பதவி கொடுத்து அமைச்சிட்டாங்க. பிரியங்கா அவர்களை அந்த இடத்தில் இப்போ நீங்கள் அப்புறம் இப்போ அவர் இருக்கிற இடத்துல. ஆமாம், இப்போ நீங்கள் அப்புறம் கார்கே தலைவர் இல்லையான்னு இதை நீங்கள் சொன்னால் அதை கார்கேவே நம்ப மாட்டார், சிரிப்பார். நான் தான் தேசிய தலைவரா, எனக்கு தெரியாதா அப்படின்னு சிரிப்பார். அவருக்கு என்ன பவர்னு அவருக்கு தெரியாதா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல், அதாவது ஒரு ஏறக்குறைய ஒரு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தலைவர்னா ராகுலா இருக்காரு. இப்போ ராகுலை எடுத்துட்டு அந்த அம்மாவை கொண்டு வராங்க, பிரியங்காவை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய விளைவு பாருங்க. வதேரா யார், அவங்க புருஷன், அவர் கிறித்தவர். அதை பற்றி ஒன்று, அவர் இந்தியர், கிறித்தவர், அதில் ஒரு மதம். தமிழ்நாட்டில் கவனிங்க, திமுகலேருந்து கான்ஸ்டான்டின் ரவீந்திரன், அப்புறம் காங்கிரஸ்லேருந்து இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் என்ன திலக், அவர் கிறிஸ்டோபர் திலக். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் முன்னால் திமுகவை வச்சு செஞ்சிருக்காரு அவர். யாரு? அந்த கிறிஸ்டோபர் திலக்கு. இப்போ வந்து ஏதோ வடகிழக்கு அந்த பகுதியில் தூக்கி ஏதோ போட்டாங்க, ரைட்டு. ஆமா, ஏதோ திருச்சிக்காரன்னு சொல்றாங்க. ஆக 2 கிறிஸ்தவர்களை போட்டிருக்காங்க. இதுக்கு பின்னணி யாரு அப்படின்னு சொன்னா பிரியங்கான்னு சொல்றாங்க. அது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவங்க கணவர் வந்து கிறிஸ்தவர்ங்கிறதுனால முடிச்சிடறாங்க. கேளுங்க, இப்போ அவருடைய பிரியங்காவுடைய மகனான ரேகன் ராஜீவ் காந்தி, நீங்க வந்து காந்தி வந்து அது சரி, அதெல்லாம் பழைய கதை, அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ வந்து ரேகன் ராஜீவ் காந்தி என்ற 25 வயது வாலிபரை அவரை போய் எம்பி ஆக்க போறாங்க. இன்னும் உங்களுக்கு இப்ப கஷ்டம். 25 வயசுங்க, என்ன தேடுறீங்கப்பா? இல்ல 25 வயசுன்னு வேற ஏதோ புள்ளி விவரம் கீழே விழுந்துருச்சு. சரி சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு என்ன கஷ்டம்? 25 வயசு அவருக்கு. அவர் இப்ப வந்து எம்பியா வர்றதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. இங்க வந்து 22 வயசுல 19 வயசுல தொடங்கி 22 வயசுலயே ஒருத்தர் வந்து வந்துட்டாருங்க. 1000 கோடிக்கு படம் எடுக்கிறாருங்க, அடுத்தது அவர் தான். அப்படி இருக்கும்பொழுது காங்கிரஸ்ல வந்து அங்க அவர் வருது வந்து ஆச்சரியம் இல்லை. அதை நீங்க சொல்றதுதான் நானும் சொல்றேன். இப்போ பிரியங்கா வந்துடுறாங்க, பின்னாலேயே அவர் பையன் வந்துடுறாங்க. ராகுல் வந்து பேங்காக்கு வரைக்கும் அதான் பேங்காக்கு அவர் வந்து சிறப்பு தூதரா போயிடுறாரு. அவர் போய் அவர் வேலையை பாக்குறாரு. 55 வயசு ஆயிடுச்சு, சரி என்ன முடியுமோ அந்த பணியும் பாக்குறாரு அவரு, அதெல்லாம் ரைட்டு. இங்க வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இப்ப தமிழ்நாட்டுல இப்ப செட்டில் ஆயிடுச்சா? இப்ப கூட்டணி செட்டில் ஆயிடுச்சு இல்ல? இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சது இல்ல? ஆமா, இது வரைக்கும் இங்க முடிஞ்சிருக்கு. இதுல இப்போ இந்த எனக்கு என்ன வருத்தமா இருக்குதுன்னா, கூட்டணி முடிஞ்சிருக்கு. கூட்டணி முடிஞ்சிருச்சு, அது அந்த இது மொத்தமும் முடியல. இல்ல அது தேர்தலில் தெரிஞ்சிடும். கூட்டணி முடிவாயிருக்கு. 25 கட்சி 22 கட்சி என்னமோ சேர்த்திருக்காங்க. 22 கட்சி மொத்தம் 22 சொல்றாங்க. இன்னும் வெளியில நைஜீரியா, உகாண்டா, அப்புறம் வந்து வெனிசூலாலாம் வந்து பேசிட்டு இருக்காங்களாம். அங்கிருந்து ஒரு 3 கட்சி கூட அநேகமா திமுக கூட்டணியில சேரும்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி சேர்ந்தா கூட அது இப்போ 152 சரி. வெனிசூலா, அப்புறம் இது நைஜீரியா, உகாண்டா, இந்த மாதிரி. அமெரிக்கா என்ன தக்காளி தொக்கா உங்களுக்கு? இல்லைங்க, இப்போ அமெரிக்காவில் போகலாம். பட் அமெரிக்காவுக்கு இப்போ உள்ள போனா எங்க குண்டு வெடிக்கும் தெரியாது, அதனால நாங்க போல. இல்லைன்னா அதையாவது பண்ணிருப்போம், அங்கே பேசி கொண்டு வந்திருப்போம். ஆமா, அந்த விஷயத்துக்கு வர்றேன். நீங்க சொல்ற விஷயம் வந்து முக்கியமான விஷயம். அதனால வந்து இப்போ எத்தனை வருஷமா கூடவே வர, அதாவது இது விளங்காது, ஸ்டாலின் தகுதி இல்ல, இது வந்து சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்குதுன்னு நாள் முழுக்க கழுவி ஊத்திட்டு 1.5 மாசம் முன்னால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் என்ற முறையில் எனக்கு வலி தெரிகிறதுன்னு சொன்னா, ஆட்சி மாற்றம் வேண்டும்னு சொன்னாங்களே, திடீர்னு சேர்ந்த பிரேமலதாவுக்கும் 8. ஆமா, 5 வருஷமா தலை வலிக்க முட்டு கொடுத்து இவருக்கும் 8. ஆமா, எனக்கு புரியலீங்களே. எப்படி உங்களுக்கு புரியலன்னா இதை பாருங்க. இப்ப எல்லாருமே வந்து அந்த திருமாவை சுத்தி, அதாவது தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு தன்மானம் இல்லையா, நமக்கு ரோஷம் இல்லையா, நமக்கு வந்து ஒரு தமிழன்கிற உணர்ச்சி இல்லையா, இப்ப அடங்க மறுன்னு சொல்லிட்டு அடங்கி இருக்கீங்களே என்ன அர்த்தம், அத்துமீறுன்னு சொல்லிட்டு சத்தே இல்லாம இருக்கீங்களே என்ன அர்த்தம்,